டிஆர்பி ஆஸ்பிரண்ட்ஸ் யார் யாரெல்லாம் பிடி பிஆர்டி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த காணொளி ஓரளவு பயனுள்ளதாக இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். தமிழ்நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் எஸ்எம்சியில், அதாவது பள்ளி மேலாண்மை குழுவின் மூலம் எத்தனை பட்டதாரி ஆசிரியர்கள் பணிபுரிகிறாங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எத்தனை பேர்னு கேட்டிருந்தேன். ஆனால் எனக்கு டோட்டலாக எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவல் மட்டும்தான் வந்திருக்கு. இதுவே எனக்கு 120 நாட்கள் எடுத்துக்கிச்சு. ஒரு ஆர்டிஐ தகவல்னாலே 30 நாள் வரணும்னு இருந்தாலும் ஒரு தகவலை நமக்கு கொடுக்கறதுல அரசு வந்து முடிஞ்ச அளவு சின்ன சின்ன விதிகளை பயன்படுத்தி காலம் தாழ்த்தி தான் பதில் சொல்றாங்க. இது நான் ஆர்டிஐ போட்ட பல விஷயங்கள்ல இது நான் உணர்ந்திருக்கேன். 30 நாளை தராம சின்ன சின்ன விஷயங்களை பயன்படுத்தி டிலே பண்ணுவாங்க. அப்படிதான் எனக்கு 120 நாள்ல தான் இந்த ஆர்டிஐ ரிப்ளை கிடைச்சிச்சு. இந்த ஆர்டிஐ ரிப்ளை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 2026 நிலவரப்படி எஸ்எம்சியில் பணியாற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் 6652. இப்போ அடுத்து உங்க மனசுல ஒரு கேள்வி வரும், இந்த வேகன்சி அப்படியே பிடி நோட்டிபிகேஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது. இது யார் மனது வைத்தால் நடக்கும்னா 3 பேர்: நிதியமைச்சர், கல்வி அமைச்சர், முதலமைச்சர். அதாவது பழைய ஏடிஎம்கேவா இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும், ஒரு டோட்டல் வேகன்சி அப்படின்னு கொண்டு போய் நிறுத்தினா அதுல பாதியோ இல்லைன்னா கால்வாசியோ தான் நிரப்புறாங்க. அதுதான் நிதர்சனம். அப்ப அவங்க என்ன பண்ணாங்களோ அதையே பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காம, ஏழை பிள்ளைகள், ஏழை குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஏழை பிள்ளைகள் படிக்கிறாங்க. மற்ற ஏற்கனவே இதுக்கு முன்னாடி 2 ஆட்சிகள் பண்ண தப்ப நாமளும் பண்ண வேணாம், குவாலிட்டியான டீச்சர்ஸை கண்டிப்பா போடுவோம் அப்படின்னு 3 பேரும் முடிவெடுத்தால், இந்த 6000 பேரை போடுறதுனால நமக்கு அவ்வளவு நிதியெல்லாம் இழப்பு வரவே வராது. 1000 ரூபாய் கொடுக்கறதுனால வர நிதி இழப்பை விட இது வந்து பெரிய நிதி இழப்பே கிடையாது. நீங்க வேணா கணக்கூட போட்டு பாருங்க. அது இல்லாம இது வந்து கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்தில் உள்ள 2 பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிற விஷயம் அப்படிங்கிறப்ப, ஒரு நல்ல சிறந்த கல்வியை கொடுக்குற விஷயம் அப்படிங்கிற மாதிரி இதை பார்க்கும்போது, அது இன்னமுமே அந்த 1000 ரூபாய் கொடுக்கறத விட இது வந்து மேம்பட்ட விஷயம்தான். ஆனா மறைமுகமா இருக்கு. அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டு இப்ப புதுசா ஆட்சி அமைச்சிருக்க டிவிகே வந்து ஏடிஎம்கே டிஎம்கே பண்ண தப்ப நாமளும் பண்ண வேணாம்னு முடிவு பண்ணா மட்டும்தான் அது அங்க வரும். இல்லைன்னா இதுல பாதியோ இல்லைன்னா கால்வாசியோ மட்டும்தான் வரும். வேணுங்கிறவங்க அப்படியே வீடியோ பாஸ் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. அடுத்து பிடி நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படிங்கிறது. இதுவும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வேகன்சி எவ்வளோ வர்றதுக்கு எப்படி கல்வி அமைச்சர், நிதி அமைச்சர், முதலமைச்சருடைய கையில் இருக்கோ அதை பொறுத்து தான். இப்போ பிடியில் இந்த 6652 பேர் இருக்கு. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டெட்டு பாஸ் பண்ணவங்களைத்தான் போடணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்டு ப்ளஸ் ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டு எல்லாமே இருக்கு. ஆனால் இப்பயும் எஸ்எம்சியில் இருக்கிறவங்க ப்ளஸ் ஹெட் மாஸ்டர்லாம் அவங்களே குறுநில மன்னர்கள் மாதிரி செயல்பட்டு அவங்களுக்கு தேவையானவர்களை தான் போடுறாங்க. என் கையில் ஆர்டி ரிப்ளை ஏகப்பட்டது இருக்கு. ஒரு 5 பேர் வந்து நாங்கள் எஸ்எம்சியில் போட்டிருக்கோம். 5 பேருமே டெட்டு கிளியர் பண்ணலன்னு முதற்கொண்டு எனக்கு ஆர்டி ரிப்ளை இருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரியாதான்னா 100% தெரியும். அப்போ இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாக ஒரு குவாலிஃபைட் டீச்சரை போடணும்னு கவர்மெண்ட்டு நினச்சா மட்டும்தான் பிடி நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாக வரும். இன்னொரு விஷயம், இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு என்கிட்ட கேட்டாலும் எனக்கும் 100% தெரியாது. இது வந்து அது கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு மாணவர்களின் கல்வியில் அக்கறை வச்சிருக்கோ அதை பொறுத்து தான். இப்போ கடந்த 2 ஆட்சிகளிலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வர்ற டைம்ல என்ன கேஸா இருந்தாலும் முடிச்சுட்டு டக்கு டக்குன்னு பணி நியமனங்கள் நடக்குது. மற்ற டைம் ரொம்ப ஸ்லோவா கேஸ் இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆனா எலெக்ஷன் டைம் மட்டும் அந்த கேஸை எப்படி வந்து சீனியர் கவுன்சிலாம் வச்சு உடைக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ இப்போ அதே தவிர மறுபடியும் இந்த ஆட்சியும் செய்தால் பிடி நோட்டிஃபிகேஷன்லையும் டிலே வரத்தான் செய்யும். இன்னொரு விஷயம், அப்புறம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களே 2 விதமாக பிரிஞ்சிருக்காங்க. ஒன்று, நோட்டிஃபிகேஷன் சீக்கிரம் வரக்கூடாது, எனக்கு டைம் இல்லை, பொறுமையாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க. இன்னொருத்தங்க சீக்கிரம் வரணும்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரி உள்ளவங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வரக்கூடாது, இப்போதைக்கு டிலேவாக வரட்டும், நம்ம அதுக்குள்ளே சிலபஸ் முடிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரதா சொல்லியிருந்துச்சு ஆனுவல் பிளானரில். இப்போ ஜூன், கிட்டத்தட்ட மார்ச், ஏப்ரல், மே 3 மாதம் முழுசாக முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட எந்த நீங்கள் சப்ஜெக்டாக இருந்தாலுமே 5 யூனிட்டை கவர் பண்ணியிருக்கலாம். இந்த 3 மாதத்தில் 5 யூனிட் கவர் பண்ணிட்டீங்களா? ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் அந்த படிக்கக்கூடிய வேகம் அதிகமாகும்.
இல்லைன்னா படிக்கலாம் படிக்கலான்னு தள்ளி போட்டுட்டு தான் இருப்பீங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நோட்டிஃபிகேஷன் சீக்கிரம் வரணும் அப்படின்னு நினைங்க. குறைந்தபட்சம் வந்து கல்வி அமைச்சருடைய இன்ஸ்டாகிராம் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா போய் அவர்கிட்ட அங்கே ஒரு மெசேஜ் பண்ணுங்க, இந்த மாதிரி சீக்கிரம் விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அந்த ஒரு மெசேஜுக்கு அவர் போய் ரிப்ளை பண்ணுவாரா அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஜஸ்ட் வந்து போடுங்க. அதுல என்ன நமக்கு என்ன காசா பணமா? ஜிபேல 100 ரூபாயா அனுப்புறோம், இல்ல 500 ரூபா 1000 ரூபாய் அனுப்புறோம். ஒரு மெசேஜ் சீக்கிரம் போடுங்க அப்படின்னு சொன்னா, ஓ இத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரு கொஞ்சம் மாணவர்களின் நலன்ல அக்கறை இல்லைனாலும் ஒரு 200 மெசேஜ் ஒரு 500 மெசேஜே போதுன்னா அது அவங்களுக்கு புரிதல் ஏற்படுத்தும். 500 பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ இதுக்கு பின்னாடி எப்படி பார்த்தாலும் ஒரு 5000 பேராச்சும் குறைந்தபட்சம் இருப்பாங்கன்னு ஒரு புரிதல் வரும். நோட்டிஃபிகேஷன் சீக்கிரம் வரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் டிலேவாக வரும். டிலேவே வந்தால் நம்ம படிச்சுக்கலாம். அதனால இப்போதைக்கு வரக்கூடாது, லேட்டாக வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன், மா மார்ச் ஏப்ரல் மேவில் நீங்கள் படிக்காத இன்னும் வந்து 4 மாதம் கழிச்சோ 3 மாதம் கழிச்சோ வந்தாலும் படிக்க போகிறதில்ல. அட் த சேம் டைம் நாளைக்கே பிடி நோட்டிஃபிகேஷன் வந்தால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய டைமை வந்து மேனேஜ் பண்ணி தான் படிக்க போகிறீங்க. ஸோ வந்து என்னுடைய கண் எதிர்க்க போன பிடி எக்ஸாமில் நான் பார்த்த விஷயங்களை சொல்கிறேன். 4 வருடம் 5 வருடங்கள் ப்ரிப்பேர் பண்ணவங்க அந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணாமல் போயிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் கிளியர் பண்ணவங்களையும் பார்த்துருக்கேன். ஸோ அது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் டைம் மேனேஜ் பண்ணி படிக்கிறீங்க, எந்த அளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, எக்ஸாம் ஹாலில் எப்படி உங்களுடைய அந்த 3 ஹவர்ஸ் 3.5 ஹவர்ஸில் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நீங்கள் அந்த கொஸ்டின்ஸை ஒன்று நீங்கள் அணுகுறீங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஓவரால் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் உங்களுடைய ஜாப் வந்து கன்ஃபார்ம் செய்யப்படும். நோட்டிஃபிகேஷன் டிலேவாக இன்னும் 3 மாதம் கழிச்சு வரணும், 4 மாதம் கழிச்சு வந்தால் நம்ம எல்லா சிலபஸையும் முடிச்சிடலாம் அப்படின்னா அப்போ அப்போ அதே மாதிரி மற்றவங்களும் முடிச்சுப்பாங்கள்ல. நீங்கள் எப்படி முடிக்கிறீங்களோ அதே மாதிரி மற்றவங்களும் முடிப்பாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் சீக்கிரம் வரணும் அப்படின்னு நினைங்க. முடிஞ்ச அளவுக்கு எஜுகேஷன் மினிஸ்டர் இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருக்காரு. வீடியோஸ்லாம் வரது. முடிஞ்ச அளவு அங்கே போய் மெசேஜ் பண்ணீங்கன்னா எத்தனை பேர் இருக்கிறாங்க என்னன்னு தெரியும். அப்புறம் பிடி நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வரும் அப்படிங்கிறது நிறைய யூடியூபர்ஸ் வந்து இப்போ வரும் அப்போ வரும் அப்படின்றாங்க. ஸோ அவங்கெல்லாம் எப்படி வந்து தப்பிப்பாங்கன்னா, அஹ், ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை 15 நாளைக்கு ஒரு தடவை வீடியோ போட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து இப்போ 4 மாதத்துக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொன்னது பொய்யா போயிடுச்சு. ஆனால் அதை பற்றி பேச மாட்டாங்க. 10 நாளைக்கு முன்னாடி நான் வருதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, வந்துருச்சு அப்படிம்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு 10 நாளைக்கு முன்னாடியும் ஒவ்வொரு 1 மாதத்துக்கு முன்னாடியும் அவங்க வீடியோ எடுத்து பார்த்தா அடுத்த மாதம் வந்துடும் அடுத்த மாதம் வந்துடும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் நம்பாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இது யார் மனசு வச்சா நடக்கும் அப்படின்னா, அதிகாரிகள் மனசு வச்சா கூட நடக்காது. இப்போ மினிஸ்டர் நினைக்கிறாரு, எஜுகேஷன் மினிஸ்டர் நினைக்கிறாரு, இல்லை கண்டிப்பாக வந்து குவாலிஃபைட் டீச்சர்ஸை போட்டே தான் ஆகணும் முடிவு பண்ணிட்டாருன்னா இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏடிஎம்கே டிஎம்கே பண்ணாத தப்பா நாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ஆஸ் யூஷுவல் பொறுமையாக வந்து இருக்கிற வேகன்சியில் 6652 இருக்குது, இருக்கிறதுல கால்வாசியோ இல்லை பாதியோ மட்டும் போட்டால் போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாம் ஒன்றும் பெரிய தப்பு பண்ணல, பழைய ஆட்சி மாதிரி சேம் தானே நாமளும் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சா நோட்டிஃபிகேஷன் டிலேவாக தான் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்து வழக்கு ஒரு காரணமாக சொல்கிறது வந்து நீங்கள் இந்த இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. ஏடிஎம்கே பீரியட் இருந்தாலும் சரி டிஎம்கே பீரியட் இருந்தாலும் சரி, எலெக்ஷன் வர்ற டைமில் டிஆர்பியில் இருக்க எல்லா கேஸும் டக்கு டக்குன்னு உடையுது. நேரு ஸ்டேடியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விழாலாம் எடுத்து பக்காவாக முடிக்கிறாங்க. ஆனால் அதை ஏன் 2 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணலை, ஆட்சிக்கு வந்து அடுத்த வருஷமே பண்ணலை, ஆட்சிக்கு வந்து 2வது வருஷம் பண்ணலை, 3வது வருஷம் பண்ணலை, 5வது வருஷம் மட்டும் எப்படி எல்லா கேஸையும் உடைக்கிறாங்க, டக்கு டக்குன்னு டிஆர்பி வந்து மின்னல் வேகத்தில் செயல்படுது. இதெல்லாம் ஆச்சரியத்தை உண்டு பண்ணும். என்ன காரணம்னா அரசியல் நோக்கமாக இல்லாமல் மாணவர்களின் நலன் நினைச்சா தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லைன்னா கண்டிப்பாக அது டிலேவாக தான் வரும். யூடியூப் சேனல்ஸ்லாம் சொல்லுவாங்க சும்மா வந்து அது அடுத்த மாதம் வரும் அடுத்த மாதம் வரும் அப்படின்னு. அது பொய்யா போகும். நான் அப்போ சொன்னது பொய்யா போச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. கடைசியாக போட்ட வீடியோவில் பாருங்கள், 10 நாளைக்கு முன்னாடி நான் சொன்னேன் வந்துருச்சு அப்படிங்கிற. அவங்க சொல்கிற ஒரு 20 30 விஷயத்தில் ஒரு விஷயம் சரியாயிடும், 29 விஷயம் தப்பாயிடும். அதை விட்டுட்டு அந்த ஒரு விஷயம் நான் சொன்னால் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்க மினிஸ்டர்கிட்ட அட்லீஸ்ட் நோட்டிஃபிகேஷன் சீக்கிரம் விடுங்கன்னு ஒரு மெசேஜை போடுங்க. நீங்கள் மற்ற யூடியூப் கமெண்ட்ஸில் போய் என்னுடைய சேனல் உட்பட மற்றவங்கள்ட்ட போய் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு கேட்குறத விட நீங்கள் மினிஸ்டரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் கேட்குறது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இது உங்களுக்கு ஒரு 6000 வேக்கண்ட் அப்படிங்கிறது ஒரு பூஸ்ட்டை கொடுக்கலாம்.
பட் எந்த அளவுக்கு அது நோட்டிஃபிகேஷன்ல வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரியே டிவிகேவும் இருக்கா, இல்ல டிவிகே வந்து ஒரு அஹ், புதிய விஷயத்தை தான் செய்ய போறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரிய தான் போகுது இன்னும் கொஞ்ச நாள்ல பார்ப்போம்.